கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மேட்டிமையை விட்டுவிடுங்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மறுபடியும் ரோமருக்கு எழுதினதான நிருபம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. விசுவாசத்தினாலே கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற நீ, விசுவாசத்தினாலே உலகத்திலே ஜீவனோடு கூட இருக்கிற நீ, விசுவாசத்தினாலே சபையிலே நிலைத்திருக்கிறதான நீ மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறதான ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறதான ஆண்டவர், தாழ்மையின் சொருபியாய் இருக்கிற என் ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்து உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக இந்த உலகத்திலே வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவ சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திருங்கள். அப்ப மேட்டிமை என்பதை பரலோகத்தின் தேவன் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி சங்கீதம் 138:6 நாம் வாசித்து தியானித்தோம். நீதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில மேட்டிமை உடையவன் யாராயிருக்கிறார் கர்த்தருடைய பார்வையில? அவருக்கு அருவருப்பாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆகையினாலே உனக்கு விழுதல் என்கிறதான ஒரு காரியத்தை நீ விழப்போகிறாய் என்பதை எச்சரிக்கும்படியாக தான் இந்த மனமேட்டிமை உனக்குள்ளாய் வருகிறது என்று சொல்லி அதே நீதிபதிகள் 16:18 நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ரோமர் 12:16 இப்படியாக சொல்கிறது, தாழ்மையானவைகளுக்கு இடங்குங்கள். ஏன் மேட்டிமை வருகிறது என்பதை குறித்து 2 ராஜாக்களை உங்களுக்கு சொன்னேன். 2 யூதாவின் ராஜாக்கள், 2 பேரும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தவர்கள். உசியா என்கிறதான ராஜாவை குறித்து பார்த்தோ, அவனுக்கு ஆசீர்வாதமும் நன்மைகளும் பெருகின போது அவனுக்கு மனமேட்டிமை வந்தது என்று சொல்லி பார்த்தோ. எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து பார்த்தோ, கர்த்தர் செய்த உபகாரத்திற்கு தக்கதான கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்துவதற்கு தவறி போன நன்றி அறிதல் அற்றவனாய் போனதான எசேக்கியாவுக்குள்ளாய் மனமேட்டிமை வந்தது என்று சொல்லி பார்த்தோம். இந்த 2 ராஜாக்களும் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆசீர்வாதம் அல்லது நன்மைகள் பெருகும் போது மனமேட்டிமை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு, கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்கு தக்கதான நன்றியை கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்துவதற்கு நம்ம தவறி போயிடக்கூடாது. மனமேட்டிமையை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. கடந்த நாளில மேட்டிமையின் சுபாவங்கள் என்ன, ஒரு மனுஷனுக்குள்ளால, ஒரு மனுஷிக்குள்ளால, ஒரு குடும்பத்திற்குள்ளால, ஒரு சபைக்குள்ளால மனமேட்டிமை என்கிற ஒன்று இருந்துச்சுன்னா, கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தர் விரும்பாத, கர்த்தரை முகம் சுளிக்க செய்கிற இந்த மேட்டிமை என்கிற ஒன்று இருந்துச்சுன்னா, அந்த மேட்டிமையினுடைய சுபாவம் என்ன என்பதை குறித்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அது என்ன? ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து, தேவனை மறக்க செய்யும். ஒரு மனுஷனுக்குள்ளால மேட்டிமை வந்துச்சுன்னா அவர்கள் தேவனை மறக்கிறவர்களாய் மாறுவார்கள். தேவனை மறக்கிறது என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தர் செய்த அதிசயங்களையும் கர்த்தர் செய்ததான அற்புதமான கிரியைகளையும் சீக்கிரமாய் மறந்து போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த அதிசயமான கிரியைகளை சீக்கிரமாய் மறந்து போனார்கள் மனமேட்டிமையினாலே. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த மனமேட்டிமை வந்துச்சு நமக்கு ஏற்படுகிற நஷ்டங்களை குறித்து சில காரியங்களை தேவனுடைய வார்த்தையை தியானித்தோம். நாம் அவருக்கு நேராய் திரும்பினால் மட்டுமே அந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலை என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்தேன். இன்றைக்கு 2வதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளாய் மனமேட்டிமை இருக்குமேயானால், அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாய் மனமேட்டிமை இருக்குமேயானால், 2வது அதனுடைய சுபாவம் எப்படி வெளிப்படும்? நம்ம ஏற்கனவே வாசித்த ஒரு பகுதி தான் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவன், அதாவது உசியா பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, உசியா பலப்பட்ட போது
நல்லா கவனிக்க, அவனுக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளால அல்லது ஒரு குடும்பத்திற்குள்ளால, மனுஷிக்குள்ளால, சபைக்குள்ளால மனமேட்டிமை வந்ததே ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறவர்களாய், தேவனுடைய கற்பனைகளை மீறி நடக்கிறவர்களாய் மாறுவார்கள். அதுவரைக்கு இருந்த தெய்வ பயம் இல்லாமற் போய்விடும். அல்லேலூயா. அந்த தாழ்மை இருந்த போது தேவனுடைய கற்பனையின் மேல் இருந்த வாஞ்சையும், அந்த தாழ்மை இருந்த போது தேவனுடைய நாமத்தின் மேல் இருந்த அந்த பயமும் இல்லாமற் போய்விடும். இங்கே உசியாவினுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பலப்பட்ட போது அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி தேவனுடைய கற்பனையை மீறுகிறவனாக, தேவன் கொடுத்த பிரமாணத்தை மீறுகிறவனாக, அந்த ஒழுங்கை மீறுகிறவனாக அவன் மாறி போகிறான். ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை துணிகரம் கொண்டு செய்வதற்கு முற்படுகிறான். ஆசாரியர்கள் அவனை பார்த்து, வேண்டாம் ராஜாவே, இது உமக்கு உகந்ததல்ல என்று சொன்ன போது கூட அவன் ராஜாவானபடியினாலே, அவனுடைய இருதயம் மேட்டிமையினால் நிறைந்திருந்தபடியினாலே அவர்களுக்கு விரோதமாக பேசி தான் மீற வேண்டும் என்று நினைத்த காரியத்தை செய்வதற்கு முற்படுகிறவனாக அவன் மாறிவிட்டான். மனிதனால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களே ஆனால் கர்த்தர் அவனை அடித்து விட்டார். கர்த்தர் அவனை அடித்தபடியினாலே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் காணப்பட்டது. உடனே ஆசாரியர்கள் தீவிரித்தவனை வெளியே போகும்படி சொல்லுகிறார்கள். தேவாலயம் தீட்டுப்பட்டு விட்டது. பிரமாணத்திற்கு மீறின காரியங்களை செய்கிறவனாய் நீ இருந்தால், தேவ கற்பனையை மீறுகிறவளாய் நீ இருந்தால், முதலாவது தேவனுடைய ஆலயமாகிய உன்னை நீ தீட்டுப்படுத்துகிறாய். இரண்டு, தேவ சமூகமாகிய ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்துகிறவளாய் மாறுகிறாய். உடனே தன்னை கர்த்தர் அடித்து தனக்கு குஷ்டரோகம் வந்தபடியினாலே அவனு வெளியே போவதற்கு முற்படுகிறான். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ளாய், ஒரு மனுஷிக்குள்ளாய், தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் மனமேட்டிமை என்கிற ஒன்று வரும்போது அதுவரைக்கும் பயந்து கை கொண்டிருந்த கற்பனைகளை எல்லாம் மீறி நடக்கிறவர்களாய் மாறுகிறோம். இன்றைக்கு தேசத்தில் இருக்கிறதான நிறைய சபைகள் மீற ஆரம்பித்திருக்கிறது. தேவ ஊழியக்காரர்கள் மீற ஆரம்பித்து விட்டார்கள். சிறுமையிலே இருந்த போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்த விதங்களை மறந்து போனார்கள். அழைத்த நோக்கத்தை மறந்து போனார்கள். தேவன் தெரிந்து கொண்டதான நோக்கத்தை மறந்து போனார்கள். எதற்காக அவர்களை ஊழியக்காரர்களாக அபிஷேகித்து நிறுத்தினார் என்பதை மறந்து போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகின போது வந்ததான மனமேட்டிமைகள் அநேக பேர் மீறி நடப்பதற்கு காரணமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. சிறுமைப்பட்டிருந்த போது இருந்த தெய்வ பயம் இல்லாமற் போய்விட்டது. சிறுமைப்பட்டிருந்த போது இருந்ததான கற்பனைகள் மேல் இருந்ததான அந்த விருப்பம் இல்லாமற் போய்விட்டது. ஒரு காலத்தில் கற்பனைகள் யாவும் எப்படி இருந்தது? கை கொள்வதற்கு லகுவானதாய் இனிமையானதாய் இருந்தது. ஆனால் இருதய மேட்டிமையாகிறதான வேளையில கற்பனைகள் நமக்கு பாரமாய் மாறிவிடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சிறுமையில நம்மை ரட்சித்த போது, அவர் இறங்கி கொஞ்சம் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்த போது, நம்முடைய கடினமான சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்த போது, அன்றைக்கு இருந்த அந்த தெய்வ பயம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. அன்றைக்கு இருந்ததான அந்த கற்பனைகளின் மேல் உள்ள வாஞ்சை, அந்த கற்பனைகளின் மேல் உள்ள தாகம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. அந்த கற்பனைகளை கை கொள்வதற்கு எந்த அளவிற்கு வாஞ்சையுடையவர்களாக இருந்தோமோ, இந்த நாட்களிலே அந்த மேட்டிமையானது அந்த கற்பனைகளை நம்முடைய முதுகுக்கு பின்னே தள்ளிவிட்டு மனசும் ஆபிசமும் விரும்புகிறபடி வாழ்வதற்கு நம்மை தூண்டி விட்டு உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க செய்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காலத்திலே கற்பனையை மீறினால் கர்த்தர் தண்டித்து விடுவார், பரலோகத்தை இழந்து விடுவேன் என்கிற பயம் நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தது. ஆகையினாலே ஒரு தவறு நடந்தவுடனே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி முகங்குப்புற விழுந்து ஆண்டவருடைய முகத்தை தேடினோம். மறுபடியும் அந்த தவறை செய்யாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்கிறவர்களாயிருந்தோம். ஆனால் இருதய வேற்றுமையான போது எத்தனை முறை இந்த பிரமாணத்தை மீறினாலும் நம்முடைய இருதய துணிகரம் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் மன்னிக்கிற தேவன் என்று சொல்லி நானும் நீங்களும் தவறான ஒரு சிந்தை உடையவர்களாகி மறுபடியும்
பரிசுத்த ஸ்தலத்திலே மீறுதல் செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் வாசம் பண்ணும்படி தெரிந்து கொண்ட உன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்துகிறவனாய் மாறிவிட்டாய். நீ தீட்டுப்படுத்துகிறவனாய் மாறிவிட்டாய். உன்னுடைய ஆலயமாகிய சரீரத்திற்குள்ளே தேவன் விரும்பாத அசுத்தங்களை கொண்டு, தேவன் விரும்பாத நினைவுகளை கொண்டு, தேவன் விரும்பாத கிரியைகளை கொண்டு, தேவன் விரும்பாத சிந்தைகளை கொண்டு ஹல்லேலூயா தீட்டுப்படுத்தி மீறி நடந்து கொண்டிருக்கிறாய். தேவனுக்கு விரோதமாக தொடர்ந்து மீறுதல் செய்கிறவனாக நின்று கொண்டிருக்கிறாய். காரணம் என்ன தெரியுமா? நான் என்ன செய்தாலும் கர்த்தர் கண்டுகொள்ளவில்லை என்கிற மனமேட்டிமை, யாருக்கும் தெரியாது என்கிறதான மனமேட்டிமை, பரவாயில்லை கர்த்தர் மன்னிப்பார் என்கிற மனமேட்டிமை நம்முடைய இருதயத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறபடியினாலே தொடர்ந்து மீறுதல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பயம் இல்லாமற் போயிற்று. தேவனுடைய நாமத்தின் மேல் வைத்திருந்த அந்த பயம், நீதியின் சூரியன் மேல் வைத்திருந்த அந்த பயம், ஐயோ என்னுடைய காரியங்களை கர்த்தர் காண்கிறார், நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து விடுவார், அது என்னை நியாயம் தீர்க்கும் என்கிற பயம், நான் பரலோகத்தை இழந்து விடுவேன் என்கிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருந்தது. அது இல்லாமற் போய்விட்டது. அல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, என் ஊழியக்காரர்களுக்கு இன்றைக்கு பரலோகம் அல்ல முக்கியம். பரலோகத்தை குறித்து பிரசங்கிப்பது கிடையாது. பரலோகத்தை தேவ ஜனங்கள் வாஞ்சிப்பது கிடையாது. நித்திய ஜீவனை குறித்த, இயேசுவின் வருகையை குறித்த கரிசனை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓட்டமும் பிரயாசமும் எல்லாம் உலகத்திற்குரியதாக இருக்கிறது. உலகத்திலே எதையாவது சவதரித்து வைத்து விட வேண்டும். வேதம் சொல்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது, அது நம்மை தீட்டுப்படுத்தும் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இன்றைக்கு நிறைந்திருக்கிற ஒரு காரியம், பணத்தை சம்பாதிக்க வேண்டும். பணம் பணம் பணம், பணத்தை சம்பாதிக்க வேண்டும். வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு 4 பேர் மதிக்கிறபடி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள். உலகத்தான் வாழ்றது போலதான் நம்மவும் வாழணும் நினைக்கிறமே தவிர, அவன் இலட்சைக்குரியவைகளை தேடுகிறார், வெட்கமடைவார். நானோ மகிமைக்குரியவைகளை தேடுவதற்கு அழைக்கப்பட்டவன் என்கிற சிந்தையை மறந்து தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறவர்களாய், அதாவது தேவனுக்கு விரோதமாக மீறுதல் செய்கிறவர்களாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. மனமேட்டிமை எந்த மனிதனுக்குள்ளால இருக்கோ, எந்த மனுஷிக்குள்ளால இருக்கோ, அவர்கள் தேவனுடைய கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாய், பயந்து நடுங்குகிறவர்களாய் மாற மாட்டார்கள். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் மாறுவார்கள். கேட்டா எல்லாரும் மாறிட்டாங்க, நானும் மாறிட்டேன். நீ எல்லாரும் மாறிட்டாங்க என்று சொல்லி அவர்களை பார்த்து மாறுவதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. இயேசுவை பார்த்து அவரை போல மாறுவதற்கு அழைக்கப்பட்டவள். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன? தேவனை மறக்க செய்கிற மனமேட்டிமை. இரண்டாவதாக, தேவனுக்கு விரோதமாக மீறுதல் செய்ய தூண்டும், மீறுதல் செய்கிறவர்களாய் நம்மை மாற்றும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய முதல் ராஜா சவுல் என்பது நமக்கு தெரியும். அந்த சவுல் என்கிறதான ராஜா நான் எதனாலே மீறினேன் என்பதை குறித்து அங்கே ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் சாமுவேல் என்கிறதான தேவனுடைய மனுஷனாகிய தன்னை அபிஷேகம் பண்ணினதான தீர்க்கதரிசியை பார்த்து, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். இங்கே அவன் ஒரு காரியத்திலே மீறி போகிறான். கர்த்தர் செய்ய சொன்னதான வார்த்தையின்படி முழுமையுமாய் செய்யாமல் அவன் அரைக்குறையாக செய்துவிட்டு, கர்த்தர் சொன்னதின் படியே செய்துவிட்டேன், அவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி இப்பொழுது கேட்கிறார், நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தாயானால், அவருடைய வார்த்தையை மீறாமல் அவர் சொன்னதின் படி செய்தாயானால், இப்பொழுது என்னுடைய காதுகளிலே விழுகிறதான இந்த ஆடு மாடுகளின் சப்தம் ஏது என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்றான், ஐயா இதுவா இந்த ஜனங்கள் ஆடு மாடுகளிலே முதல் தரமானவைகளை கர்த்தருக்கு பலியிடும்படி கொண்டு வந்தார்கள், நான் இதுல குற்றமற்றவன். அல்லேலூயா. ஆடு மாடு எங்க இருக்கு? ஆடு மாடு எங்க இருக்கு? அவனுக்கு தொழுவத்துக்குள்ளால இருக்கு. எங்க இருந்து சத்தம் போடுது? சவுலுக்குள்ள தொழுவத்துக்குள்ளால. ஆனா எதுக்காக ஜனங்கள் கொண்டு வந்தாங்க? கர்த்தருக்கு பலியிடும்படி கொண்டு வந்தார்கள் என்று சொல்றார். உடனே சாமுவேல் சவுலிடத்துல சொல்றாரு, ராஜ்ய பாரம் முன்னை விட்டு நீங்கிட்டு இப்ப
இப்ப நான் மீறுகிறதற்கு காரணம் என்ன என்று சொல்லி முதல்ல ஜனங்கள் மேல பழிய போட்டவன் இப்ப கர்த்தருடைய வார்த்தையை மீறி, அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறுதனாலே பாவம் செய்தேன். முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தேன், இரண்டாவதாக உம்முடைய வார்த்தையை மீறினேன். இங்கே நான் இரண்டு காரியங்களை மீறி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, என்னை ராஜாவாக மாற்றி அழகு பார்த்ததான கர்த்தருடைய வார்த்தையை மீறிவிட்டு, இரண்டு, ராஜாவாக என்னை அபிஷேகம் பண்ணினதான உம்முடைய வாக்கை நான் மீறிவிட்டேன். அதுக்கு வேற எதுவும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே சொல்றார், வாசிக்கலாம். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் மீறி நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய நாமத்தின் மேல் வைக்க வேண்டிய பயத்தை அவருடைய நாமத்தின் மேல் வைக்காமல் மனுஷர்களின் மேல் வைக்கிறபடியினாலே. அவன் தெளிவா சொல்றான், என்னுடைய மீறுதலுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய கட்டளைகளை மீறுவதற்கு, அவர் சொன்னபடி செய்யாமல் அவர் சொன்ன காரியத்தை அரை குறையாய் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? சாமுவேலே, நீர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் மீறி பாவம் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு பயந்தபடியினால் நான் அப்படி செய்தேன். இன்னைக்கு நம்ம அப்படிதான், உறவுகளுக்கு பயந்து, சமுதாயத்திற்கு பயந்து, உலகத்திற்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை மீறி கொண்டிருக்கிறோம். கர்த்தரை சரி கட்டிடலாம்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கொடுக்கிற தசம பாகத்தை கொண்டு, நம்ம கொடுக்கிற காணிக்கையை கொண்டு, ஒரு உபவாசத்தை கொண்டு, கொஞ்ச நேர ஜெபத்தை கொண்டு கர்த்தரை சரிப்பற்றி விடலாம், கர்த்தரை திருப்தியாக்கி விடலாம் என்று நினைக்கிறோம். நீங்க பணத்தை கொடுத்து இந்த ஆண்டவரை என்ன பண்ண முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் மீறுதலுக்கான கிரயம் செலுத்தாதது வரையும் உங்களுடைய உபவாசங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய தசம பாகங்கள் தேவனை திருப்திப்படுத்தவே படுத்தாது. நல்லா கவனிச்சுக்குங்க இந்த இடத்தை. அப்ப அவன் சொல்றான், தேவனுக்கு உமக்கும் மீறுதல் செய்து, தேவனுடைய கட்டளையை மீறின, உம்முடைய வார்த்தையை மீறி பாவம் செய்து, காரணம் தான் ஜனங்களுக்கு பயந்து விட்டேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எதை வருவிக்கும்? கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. உன்னுடைய சாட்சியின் வாழ்க்கை கெட்டு போவதற்கு காரணம் என்ன? நீ தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு போலியான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு காரணம் என்ன? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். அந்த மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் உன்னுடைய இருதயத்தை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டேன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னுடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா, நீ எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாய், உத்தமம் உடையவனாய், உண்மை உடையவளாய், உத்தமம் உடையவளாய் நீ மாற முடியும். உங்களுடைய வெளிப்படையான வார்த்தையில் இருக்கிற உத்தமமும் உண்மையும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் அப்சலோமை போன்ற ஆவியை உடையவர்களா? உள்ளத்திலே தந்திரமும் மாய்மாலமுமான காரியங்களை வைத்துவிட்டு அன்பாய் இருக்கிறதை போல அனைத்து முத்தம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? அன்பாய் இருக்கிறதை போல பேசி சமாளித்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ? மறந்து விடாத, ஒரு நாள் கர்வாலி மரத்தினுடைய கொம்பு உனக்காக ஆயத்தமாய் நிற்கும். நீ வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஜாக்கிரதையாயிருங்கள். வேஷம் போடுகிறவன் எப்பொழுதும் தன்னுடைய வேஷத்தை காத்துக்கொள்ள முடியாது. அவனையும் அறியாமல் ஒரு நாளிலே அவனுடைய வேஷம் கலைய ஆரம்பித்து விடும். இந்த நிமிடத்தில் தான் கலையும் என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. முகத்திரை என்பது எப்பொழுது வேண்டுமென்றாலும் அது கலந்து விழலாம். உன்னுடைய ஒரிஜினாலிட்டி ஒரு நாளைக்கு வெளிப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆகையினால தேவனுக்கு விரோதமாய், தேவனுடையதான மனுஷனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்கிற மனுஷர்களுக்கு பயப்படுகிறவர்களாய் அல்ல, தேவ கற்பனையை கை கொண்டு நடக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் தம்முடைய ஊழியக்காரனோடு கூட சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நடக்கிற, கை கொண்டு நடக்கிற தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் மாறி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பகல் காலத்துல அன்போடு கூட உங்களை கேட்கவா, எனக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் என்னுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, எனக்கு மனுஷனை குறித்து பயமே கிடையாது, மனுஷனுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பயம் எனக்கு கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறபடியினாலே நான் கர்த்தருடைய கட்டளைக்கோ தேவ ஊழியக்காரனுடைய வாக்குக்கோ மீறி நடக்கிறதில்லை. கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவனாய், அதை கை கொண்டு நடக்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்?
அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திருங்கள். எதற்கு பயந்திருங்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருங்கள். சவுலுக்குள்ளா இருந்த மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், சவுலுக்குள்ளா இருந்த தெய்வ பயமின்மை அவனை மீறச் செய்தது. ஹல்லேலூயா. நம்ம இப்படிதான் மீறுதல் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலும் மனுஷ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் சொல்லுகிறோம். சில வேளைகளிலே பாவம் செய்வதற்கு மற்றவர்களாலே நாம் தூண்டப்படுகிறோம், மற்றவர்களாலே என்ன பண்றோம்? கண்டிப்பு படுத்தப்படுகிறோம். அவங்க தப்பா நினைச்சிருவாங்கன்னு அந்த பாவத்தை செய்து விடுகிறோம். நம்ம செய்கிறது பாவம்னு தெரியும், கர்த்தர் தப்பா நினைச்சா பரவாயில்லை. மறுபடியும் சொல்றேன், நான் கொடுக்கிற தசம பாகம், நான் கொடுக்கிற காணிக்கை, என்னுடைய உபவாசம், என்னுடைய ஜெபம் அவரை சரிப்படுத்தி விடும். ஆனா இவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்து பேச மாட்டாங்க, நல்லது கெட்டதுன்னா வந்து நிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், உனக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கர்த்தர் நிக்கணும்னு நினைக்கிறியா, மனுஷன் நிக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கர்த்தர் நிக்கணும்னு நினைக்கிறியா, மனுஷன் நிக்கணும்னு நினைக்கிறியா? கர்த்தர் நிக்கணும்னு நினைச்சாருன்னா உலகத்திற்கு ஏன் ஒத்து ஊதுற? உன்னை தேவ கற்பனையை மீறச் செய்கிறதான மனுஷர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிற? அது உன் கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், யாராயிருக்கலாம், உன்னை நேசிக்கிற நண்பர்களா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கற்பனையை மீறி நடப்பதற்கு நீ உன்னை விற்று போட்டாயே, ஆகாப்பை போல. ஆகாப் தன்னுடைய மனைவியின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவ கற்பனையை மீறி எப்படி தன்னை விற்று போட்டானோ, ஆண்டவர் சொல்கிறாரு, எசபேலின் வார்த்தையை கேட்டு தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனையும் நான் கண்டதில்லை என்று சொல்கிறார். அதெல்லாம் பாடுவோம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள நாள் வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள நாள் வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. உலகத்தில் எனக்கு என்ன வேணும்? உடுக்க வஸ்திரம், இருக்கிற வாடகையோ சொந்த வீடோ, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா சொந்த வீடாக இருந்தாலும் நான் கொண்டு போக முடியாது, வாடகை வீடாக இருந்தாலும் நான் கொண்டு போக முடியாது. மழை வந்தா நான் நனையாம இருக்கணும், வெயில் வந்தா அந்த வெயிலின் தாக்கம் என்ன படாம இருக்கிறதுக்கு, ராத்திரி ஏறி கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வீடு, அது குடிசையா இருந்தாலும் நீ தந்தா சோத்திரம். உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் இருந்தால் போதும் என்றிருக்க கடவோம். உலகத்துல நான் ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்னும் கொண்டு போக போறதும் இல்லை. அல்லேலூயா. அவங்க கார் வச்சிருக்கட்டும், அவங்க புதுமை இருக்கட்டும், அவங்க வீட்டுல சோபா இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டா போறாங்க. கர்த்தாவே, அவங்க சிறுமை மாறும்படி கொடுத்திருக்கிறீரே, சோத்திரம்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இரு. உனக்கு ஏற்ற வேளையில ஏற்றதை கர்த்தர் கொடுப்பார். உலகத்துல இல்ல, பரலோகத்துல. ஆமே. இந்த உலகத்துல என்ன காரியத்துல நீ குறைவுபட்டிருக்கிறாயோ, நீ உண்மையா வாழ்ந்தேன்னா பரலோக ராஜ்யத்துல அந்த காரியத்துல எல்லாம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உலகத்திலே குறைவுபட்டு கிடந்த அற்பமா எண்ணப்பட்ட லாசரு மகிமை உள்ளவனாக மாறினான். உலகத்திலே மேன்மை புள்ளவனாக இருந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கிடந்து ஒரு சொட்டு தண்ணிக்கு அழுதுகிட்டு இருக்கிறான். ஐயா, நான் மனுஷனுக்கு பயந்துட்டேன், என்னோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய இருதயத்தை ஆக்கிரமித்தபடியினாலே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய இருதயத்தில் இல்லாமற் போனபடியினாலே, தேவனுடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய வார்த்தையும் நான் மீறிவிட்டேன். இன்னைக்கு நம்ம ஏன் மீறுறோம்னு சொல்லுங்க. ஏன் மீறுறோம்? கூட்டி கழிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நம்மை மீறி நடக்க பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன மேட்டிமைனா, கர்த்தரை சரி கட்டிடலான்னு. இந்த மேட்டிமை யாருக்குள்ளால இருக்கோ அவங்க நினைப்பாங்க, செய்யறதை எல்லாம் செய்துகிட்டு கர்த்தர் தன்னுடைய பட்சத்துல இருக்கிறது போலையும் கர்த்தர் தன்னுடைய சார்பில் இருக்கிறது போலையும் நினைச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. இப்படி தேவனுடைய பிள்ளைகள் இருக்கவே கூடாது. இந்த மீறுதல் எங்க வரைக்கும் நம்மளை கொண்டு விடுது? 26, 27 வசனங்களை தொடர்ந்து வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட, இப்ப 25வது வசனத்துல அவன் சொல்றான், நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திரும்பி வாரும் என்று சொல்லி என் பாவத்தை மன்னியும்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப சாமுவேல் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை,
கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், மீறி நடந்தீர். நீர் இஸ்ரவேலின் ராஜாவாகிறாதபடி கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். ஒவ்வொரு முறை மீறும் போதும் ஒரு மேன்மையில் இருந்து என்ன பண்ற? கீழே தள்ளப்படுகிறாய். அது பூமிக்குரிய மேன்மை அல்ல, பரலோக மேன்மையை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். இதற்கெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருவாருன்னு. ஒருவேளை அவர் உன்னை மன்னித்தால் கூட நான் இப்படியாய் சொல்லுகிறேன், மகிமையான பரலோகத்தின் மேன்மையை நீ கிரயம் செலுத்தி கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு மீறுதலுக்கும் உனக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மையை நீ ஒவ்வொன்றாக கிரயம் செலுத்தி கொண்டிருக்கிறாய். நல்ல கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப இவன் என்ன சொல்றான்? போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான், அது கிழிந்து போயிற்று. இவனுடைய மீறுதல் எங்க வரைக்கும் கொண்டு விட்டுட்டு தேவ ஊழியக்காரனுடைய சால்வையை கிழிக்கிற அளவுக்கு மீறுதல் கொண்டு வந்து விட்டது. மேட்டிமை இருந்துச்சுன்னா பயம் இல்லாம போய் சால்வையை கூட கிழிக்கிறவங்களா மாறிடுவா. அல்லேலூயா. இவன் அபிஷேகம் பண்ணி வச்சது யாரு? இந்த சாமுவேல் தான். இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சது யாரு? இந்த சாமுவேல் தான். அவருடைய சால்வையை கிழிந்து போகிற அளவிற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய மீறுதல் இவனை கொண்டு வந்து விட்டது. எரேமியா 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, மீறுதல் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு காரியம் பெருக ஆரம்பிக்கும். நான் இப்படி சொல்றேன், மனமேட்டிமை நிமித்தம் தெய்வ பயம் இல்லாமல் போய் கர்த்தருடைய வார்த்தைகளையும் தேவனுடையதான ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளையும் யார் மீறி நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அந்த மீறுதல் இருக்கிற இடத்துல இன்னொரு காரியம் பெருக ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாம், எரேமியா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும், வனாந்திரத்தில் உள்ள ஓய் நாய்கள் அவர்களை பீரும், சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாயிருக்கும், அவைகளிலிருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான். அவர்கள் மீறுதல்கள் பெருகி, ஒரு காரியத்துக்கு மீறி, 2 காரியத்துக்கு மீறி, 3 காரியத்துக்கு மீறி, தொடர்ந்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மீறி அந்த மீறுதல் பெருகுகிறதான வேளையில அவர்கள் சீர்கேடுகள் அதிகரிக்கிறது. மேட்டிமை நிமித்தம் யாருடைய வாழ்க்கையில மீறுதல் வருகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில சீர்கேடுகள் பெருக ஆரம்பிக்கிறது. சீராயிருந்த வாழ்க்கை, அல்லேலூயா, ஒழுங்கின்படி ஓடின ஓட்டம், சட்டத்தின்படி பண்ணப்பட்டதான மல்யுத்தம் மீறி சீர்கேடுகள் பெருக ஆரம்பிக்கிறது. தேவனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் மீறுதல் செய்யும் போது தேவ பிரமாணத்தையும் கட்டளைகளையும் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு பிரமாணத்தை மீறி வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே வேதம் சொல்கிறது சீர்கேடுகள் பெருக ஆரம்பிக்கும். ஒழுங்கீனமான காரியங்கள் அங்கே துளிர்விட ஆரம்பிக்கும். ஆண்டவர் விரும்பாத அருவருப்பான காரியங்கள் அந்த குடும்பத்திற்குள்ளாய் நிகழ ஆரம்பிக்கும். அவங்க டிவியில சீரான காரியங்கள், ஒழுங்கான காரியங்கள் வராது. வெளியே பார்க்கிறதுக்கு தான் பெந்தேகோஸ்து, உள்ளுக்குள்ளால ஒழுங்கீனமான சீர்கேடான காரியங்கள். வெளியே பார்த்தா ஐ அம் பர்ஃபெக்ட், உள்ளுக்குள்ளால போயிட்டீங்கன்னா ஆண்டவர் விரும்பாத அருவருப்பான சுபாவங்கள். போன்லயும் சரி, நேரையும் சரி, மற்றவர்களை குறித்து ஏளனமாய் பேசுகிற சுபாவங்கள், கோல் மூட்டுகிற சுபாவங்கள், இவைகளெல்லாம் பெருக ஆரம்பிக்கும். கணவனுக்கு தெரியாம மனைவி என்ன பண்ணுவா? ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாள். சீர்கேடுகள். மனைவிக்கு தெரியாம கணவன் ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பான். சீர்கேடுகள், சாபம். பெற்றவர்களுக்கு தெரியாம அந்தரங்கமாக பிள்ளைகள் ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பார்கள். சாபம். எங்கே மனமேட்டிமை இருக்கிறதோ அங்கே மீறுதல் உருவாகிறது. எங்கே மீறுதல் உருவாகிறதோ அங்கே சீர்கேடுகள் பெருக ஆரம்பிக்கிறது. உன் குடும்பத்துல சீர்கேடா, சீரான காரியங்கள் இருக்கிறதா? உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும், என் மனைவிக்கு மறைவாக நான் எதையும் செய்வதில்லை? உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கணவனுக்கு தெரியாம நான் எதையும் செய்வதில்லை? சில கணவனை கணவனாக கூட மதிக்காதவர்கள் இருக்கிறீர்கள். உங்க அப்பாவை அப்பாவாக மதிக்காத பிள்ளைகள் நீங்கள். உங்க அளவுக்கு அவனுக்கு ஞானம் இல்லை, உங்கள் அளவுக்கு அவனுக்கு அறிவில்லை. நீங்கள் படித்து விட்டீர்கள். ஆகையினாலே உலகத்தின் பார்வைக்கு ஒரு தகப்பன் எனக்கு தேவை, ஆனால் அவனை என்னுடைய தகப்பனாக என்னுடைய இருதயம் அங்கீகரிக்கவில்லை. மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, தேவைக்காக மட்டும் தகப்பன் என்று சொல்லி வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கை, என் ஆசைகளை பூர்த்தி செய்யும்படியாக மட்டும் தகப்பனிடத்தில் அன்பாயிருப்பதை போல அடையாளம் காட்டிக் கொள்கிற ஒரு வாழ்க்கை. சீர்கேடு. உனக்கு பயந்து உன் பிள்ளை நீ சொல்றத போல தலையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. சீர்கேடு அங்கே உருவாகி இருக்கிறது.
உனக்கு பயந்து அது செய்ய வேண்டியது, கற்பனைக்கு கீழ்ப்படிந்து செய்யணும். அதுக்கேற்ற குவாலிட்டி உனக்குள்ளால வேணும். நீ இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை அடையாளம் காட்டுகிறாயோ, நாளைக்கு அதை கொண்டுதான் உன்னுடைய பிள்ளைகள் கட்டி எழுப்ப போகிறது. பெண் பிள்ளையை வச்சிருக்கிறியா? நீ உன்னுடைய கணவனுக்கு விரோதமாக அல்லது கணவனுக்கு மறைவாக என்னென்ன மாய்மாலங்களை செய்கிறாயோ, அவைகளை தான் நாளைக்கு உன்னுடைய பிள்ளை வாழப்போகிற இடத்துல செய்ய போகுது. குடும்பத்திற்குள்ளால எந்தெந்த காரியங்களை நீ செய்துகிட்டு சொல்லிராத, அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இவருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி உன்னுடைய பிள்ளையை பொய் சொல்ல தோண்டுகிறாயோ, அங்கே சீர்கேடு உருவாகிவிட்டது. அந்த வாழ்க்கையை தான் நாளைக்கு உன்னுடைய பிள்ளை வாழப்போகிறது. நீ உண்மையா இருந்தனா உன் பிள்ளையும் உண்மையா இருக்கும். நீ மீறுதல் செய்து சீர்கெட்டு வாழ்கிறவனாய் வாழ்கிறவளாய் இருந்தால் உன்னுடைய பிள்ளையும் அந்த வாழ்க்கை தான் வாழப்போகுது. நீதான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நீதான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப இந்த சீர்கேடு வர்றதுக்கு காரணம் என்ன? மீறுதல். மீறுதல் வருவதற்கு காரணம் என்ன? மனமேட்டிமை. மனமேட்டிமை வருவதற்கு காரணம் என்ன? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். சங்கீதம் 128 கணவன் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனா இருக்கணும். பயந்தா போதாது, பயப்படுகிறவன் அவருடைய வழியில நடப்பான். அவருடைய வழி எப்படிப்பட்டது? உத்தமமானது. மனைவி எப்படி இருக்கணும்? அவள் தன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். கனி கொடுப்பதற்கு பதிலாக ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கசப்பான கனியை கொடுத்தது போல கசப்பான கனியை கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். இனி பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அவர்கள் எப்படி இருக்கணும்? ஒலிவ மர கன்றுகளை போல. ஒலிவ மர கன்றுனா செழுமை, அலங்காரம், மேன்மை. குடும்பத்துக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? செழுமையா இருக்கணும். திருடி திருடி வீட்டில் கொண்டு சேர்க்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. திருட்டுத்தனமுடைய பிள்ளைகளாய், மறைந்து காரியங்களை செய்கிற ஒழுங்கற்ற பிள்ளைகளாய், சீர்கெட்ட பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. நம்மளை நம்பி போன் தந்திருக்காங்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருக்கும் தெரியாம எதை வேணும்னாலும் செய்யலாம் என்கிறதான துணிகரம் உள்ள பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. என்னை நம்பி என்னுடைய பெற்றோர் கொடுத்திருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது என்கிறதான அலங்காரமுடைய பிள்ளைகளா இருக்கணும். ஆமே. குடும்பத்திற்கு செழுமையா இருக்கணும், அலங்காரமாக இருக்கணும். பிள்ளைகள் நிமித்தம் குடும்பம் எப்படி இருக்கணும்? அலங்காரமா இருக்கணும். பிள்ளைகள் நிமித்தம் சீர்கேடுகள் வீட்டுக்குள்ளால வரக்கூடாது. தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளால சீர்கேடான காரியங்களை பிள்ளைகள் கொண்டு வரக்கூடாது. பிள்ளைகள் நிமித்தம் சீர்கேடுகள் வரக்கூடாது, மீறுதல்கள் வரக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒலிவ மர கன்றுகளை போல பிள்ளைகள் வளர வேண்டும். நம்ம இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. வெளிப்புறமான மாறுதலும் வெள்ளையும் போது ஐ ஆம் பர்ஃபெக்ட். 7ஆம் பாதாளத்திலையும் கீழாம் பாதாளத்துக்கு போயிருவேன். யாருக்குள்ளால மீறுதல்கள் பெருகுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில, அவர்களுடைய குடும்பத்துல சீர்கேடுகள் பெருக ஆரம்பிக்கும். சீர்கேடுகள் ஒரு காலத்துல எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்தவோ அந்த அளவிற்கு நேர் எதிரிடையாய் நம்முடைய வார்த்தையிலும் கிரியையிலும் சிந்தையிலும் வாழ ஆரம்பிப்போம். சீர்கேடுகள் பெருக ஆரம்பிக்கும். இந்த சீர்கேடுகள் தேவனை முகம் சுளிக்க செய்கிற இந்த சீர்கேடுகள் பெருகுவதற்கு காரணம் என்ன? மனமேட்டிமையினாலே கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிற அனுபவம். அல்லேலூயா. இங்க ஒரு பக்கத்துல மீறுதல் பெருக பெருக பெருக, மறுபக்கத்துல ஒழுங்கின்மை என்கிற ஒன்று பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதிகரித்து கொண்டே, அது பெருகுதுன்னு கூட ஆண்டவர் சொல்லல, அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வேட்டிமை யாருக்குள்ளால இருக்கோ அவர்கள் மீறுதல் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமாக. இவ்வளவு மேன்மையான ராஜாவினுடைய கடைசி நிலைமையை பாருங்கள். ஒருவன் குஷ்டரோகியாய் தனித்து போய் கிடக்கிறான். ஒருவன் தன்னுடைய பட்டயத்தை தானே நட்டு தற்கொலை செய்து கொள்கிறவனாய் மாறிவிட்டான். ஏன் இது சம்பவித்தது? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த ராஜாவினுடைய இருதயம் மேட்டிமையானபடியினால் அல்லவா? அவன் மீறுதலுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சீர்கட்டவனாய் போனபடியினால் அல்லவா கர்த்தர் அவனை குஷ்டரோகியாக வாதித்தார். வேதம் சொல்றத பாருங்க. கர்த்தர் அவனை அடித்தார், உடனே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் காட்டப்பட்டது. கர்த்தர் தன்னை அடித்தது நிமித்தம் ஆசாரியர்களும் அவனை துரத்த எத்தனிக்கிறார்கள். தேவாலயம் தீட்டுப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவனும் தான் குஷ்டரோகி என்று அறிந்த போது வெளியே போவதற்கு தீவிரிக்கிறான். ஆனா நம்ம எல்லாம் உள்ள குஷ்டரோகத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. உள்ளால இருந்துகிட்ட நமக்கு குஷ்டரோகம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. குஷ்டரோக வாசனை காட்டி கொடுக்குது. நீ சீர்பட்டவனாய் சீர்பட்டவளாய் இருந்தா அழகான வயலின் வாசனை வெளிப்படும். அது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாகும்.
மேட்டிமையாகி மீறுதல் செய்து சீர்கெட்டவளா இருந்தா அந்த துர்நாற்றம் உன்னை வெளிப்படுத்தி இருந்து எவ்வளவுதான் கவர் பண்ணி உள்ளால வச்சிருந்தாலும். அல்லேலூயா. சங்கீதம் 25:7 வாசிக்கிறதான வேளையில வேதம் என்ன சொல்கிறது? என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களை நினையாதிரோ கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். தாவீது தேவனுடைய சமூகத்துல கதறுகிறார். என் இள வயதுல தெரியாம என்ன பண்ணிட்டேன்? மீறுதல் பண்ணி பாவம் செய்துட்டேன். மீறுதல் செய்து பாவம் செய்து விட்டேன். அது என்னுடைய இள வயதுல நடந்த காரியம். அதை இப்ப நினைச்சிடாதையோ. ஹல்லேலூயா. சொல்ற கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் உமது கிருபையின்படி நினைத்துக் கொள்ளோ. ஹல்லேலூயா. என் மீறுதல் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்த சிறுமை மாறும்படி கொஞ்சம் நினைச்சிரும் ஆண்டவரே. நான் இள வயதுல செய்துட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மீறுதலுக்கு இப்ப எனக்கு பலன் தராதிரும் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 32:1 கொஞ்சம் வாசிங்க. வேதம் என்ன சொல்கிறது? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் கர்த்தரால் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான். அப்ப நம்ம கர்த்தர் மன்னிக்கிறவர் என்று எடுத்துக்கொள்ளலாமா? எப்பொழுதும் தேவன் மன்னிக்கிறவரா? இல்லை. வேதம் சொல்கிறது, அறிந்து குற்றம் செய்கிறவன் அநேக அடிகளுக்கு பாத்திரன். அல்லேலூயா. மீறுதல் பெருக பெருக, உன்னுடைய மீறுதல் அதிகரிக்க சீர்கேடுகள் அதிகரிக்க கர்த்தர் மன்னிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஒரு தடவை மீறும் போது உனக்கு எச்சரிப்பு கொடுப்பார். நீ திரும்பும் போது கர்த்தர் மன்னித்து விடுவார். இரண்டாம் முறை செய்யும் போது எச்சரிக்கையும் ஒரு அடியும் கொடுப்பாரு. நீ திரும்பும் போது மன்னித்து விடுவார். அல்லேலூயா. மூன்றாம் முறை நீ மீறும் போது உன்னை கடிந்து கொள்வார். உன்னை ஓங்கி ஒன்று கொடுப்பாரு, லாற்றினால் தண்டிப்பார். அதை உணர்ந்து நீ திரும்பிட்டேன்னா மன்னிச்சு விடுவாரு. ஆனா 4வது முறை நீ மீறும் போது அவர் கண்டு கொள்ளாதவரை போல இருப்பார். அந்த மீறுதல் பெருகும் போது உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்கிற நிலைமையில இருப்பார். தொடர்ந்து மீறுதல்கள் பெருகும் போது சீர்கேடுகள் பெருகி கொண்டிருக்கும். அப்ப சொல்லுவாரு, நீ யாரோ நான் யாரோ. இப்பதான் நமக்கு பெரிய சந்தோஷம். ஒரு தப்பு செய்த போது என்னை எச்சரித்தார். இரண்டாவது தவறு செய்த போது எச்சரித்து என்னை அடித்தார். மூன்றாவது தவறு செய்த போது என்னை கண்டித்து கொண்டார், என்னை தண்டித்தார். ஆனா நான் இவ்வளவு தவறு செய்தும் அவர் என்னை கண்டுகொள்ளவில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எப்ப நீ செய்யறதுக்கு கர்த்தர் கண்டுகொள்ளாம இருக்கிறாரோ அப்பவே நினைச்சுக்க. எப்ப கண்டுகொள்ளாம இருக்கிறாரோ அப்பவே நினைச்சுக்க, நான் கிறிஸ்துவுக்குள் இல்லை, நான் கிறிஸ்துவற்றவனாய் கிறிஸ்தவளாய் மாறி. இதான் உண்மை. பாஸ்டர் நான் அந்நிய பாசம் பேசுறேன், எனக்கு தெரியாது. பாஸ்டர் நான் ஆவியில நிறைகிறேன், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. பாஸ்டர் நான் தீர்க்க தரிசனம் சம்டைம் ப்ராப்பர்சி எல்லாம் சொல்றேன், நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கு கரெக்டா பாக்குறேன், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. பாஸ்டர் நான் கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் கொடுக்கிறாருன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. உனக்கு மொத்தமா தர போறாருன்னு அர்த்தம். அவர் என்ன பார்த்து சொல்லுவாரு, செய். எல்லாம் நீ செய்து முடியும் போது, இப்படியாக வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. உங்களுக்கு இன்னும் ஏன் தெரியுமா நான் கானான கொடுக்கல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அவனுடைய அக்கிரமம் நிறைவாகும் போது அவனை வேரோடு கூட அறுத்து விட்டு உனக்கு அந்த கானான கொடுப்பேன். கர்த்தர் கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? உன்னை விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய நீதி நிமித்தம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகிறதுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அந்த பேலன்ஸையும் கூட செய்து எப்ப நிறைவேற்றுகிறாயோ அப்பவே வேறறுக்க ஆரம்பிப்பார். சவுலுடைய வாழ்க்கையில மீறுதல் ஆரம்பிக்கப்பட்ட போது கர்த்தர் தருணம் கொடுத்தார். அவன் என்ன பண்ணனா, சால்வையை கிழிச்சுக்கிட்டு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைத்தான். தொடர்ந்துள்ள மீறுதல்கள் அவனை வேறறுப்பதற்கு ஏதுவாக மாறிவிட்டது. ஜாக்கிரதை ப்ளீஸ். நீங்க நினைக்கிறபடி இல்லை தேவன். அவரு கொஞ்சம் வித்தியாசமானவர். எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு மொத்தமா கேட்பாரு. ஆனா அப்பப்ப கேட்டுட்டாருன்னா, நான் உண்மையிலே சொல்றேன், நீ நானும் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், பாக்கியவான். ஆனா கேட்காம இருக்கிறாருன்னா ஒன்ன நினைச்சுக்க, சீன் முடிஞ்சு. சின்ன பிள்ளையில இந்த நாடகம் போடுவாங்க. அந்த நாடகம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாம் நாடகத்தை எல்லாம் பார்க்க முடியாது. நாடகம் போடும்போது சீனரி ஒண்ணு போடுவாங்க ஒரு ஸ்கிரீன்ல. அது ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அந்த லொகேஷனை காட்டுறதுக்கு. அந்த குறிச்ச சீன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கிரீனை சர்ன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்த ஸ்கிரீன் வந்துடும், சீன் முடிஞ்சிடும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. விட்டு வச்சிருக்கிறாருன்னா ஒன்ன நினைச்சுக்க, நான் திரும்புவதற்கு எனக்கு இடம் தந்திருக்கிறார்.
என்னுடைய நீதி அல்ல, அவர் என் மேல கோபமா இருக்கிறாருன்னு நினைச்சுக்க. எப்படியாவது அவரை சாந்தப்படுத்தணும். ஒரு வசனத்தை கூட வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மீறுதல் எல்லாம் நம்ம மேல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மீறுதலை சுமக்குகிறவராக மாற்றினார். வாசிமா, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்துகிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஒவ்வொரு முறை மீறும் போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அறைந்து காயப்படுத்தி வேதனைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? என்னுடைய மீறுதலுக்கு தக்கதான தண்டனை உடனடியாக என்மேல் வராமல் உன்மேலும் வராமல் இருக்கிற சிலுவையிலே உன்னுடைய மீறுதலுக்காகவும் என்னுடைய மீறுதலுக்காகவும் தன்னை தாமே ஒப்பு கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய காயத்தை காட்டி உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பரிந்து பேசுதலை நான் இதையும் கொச்சைப்படுத்தி விட்டு என்ன செய்கிறோம் தெரியுமா? மறுபடியும் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து மீறுதல் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் பரிந்து பேசுகிறபடியினாலே. ஒரு நாள் வரும், இன்னைக்கு சொல்லுவார் இந்த ஒரு வருஷம் கூட இருக்கட்டும், அடுத்த வருஷம் சொல்லலாம் இந்த ஒரு வருஷம் கூட இருக்கட்டும், அடுத்த வருஷம் சொல்லலாம் இந்த ஒரே ஒரு வருஷம் கூட இருக்கட்டும். அல்லேலூயா. எந்த அளவிற்காக உனக்காக எனக்காக மீறுதலை நான் ஏற்றுக்கொண்டேன். மகனே, உன்னை விடுதலையாக்கும்படி, மகளே, உன்னுடைய மீறுதல்களை நான் சுமந்தேன், உன்னை விடுதலையாக்கும்படி என்று சொல்லி உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ அந்த அளவிற்கு அவர் கோபத்தின் உக்கிரகத்திற்கு சென்று விடுவார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இருக்கட்டும்னு சொன்னா கூட அடுத்து ஒத்துக்கிட மாட்டார். இல்லை, இதற்காக இனி நான் கிரயம் செலுத்த முடியாது, இதற்காக இனி செலுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. மறுபடியும் மறுபடியும் என்னை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறது, மறுபடியும் மறுபடியும் என்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது, மறுபடியும் மறுபடியும் மீறுதல் செய்து என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வெட்டி வீழ்த்தி அக்கினியிலே போட்டு விடுவார். நீ எங்கே போகிறாய்? முழங்கால் படியிடுவா. மேட்டிமை யாருக்குள்ளாய் இருக்கிறதோ அவர்கள் முதலாவதாக தேவனை மறப்பார்கள். மேட்டிமை யாருக்குள்ளாய் இருக்கிறதோ அவர்கள் இரண்டாவதாக தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உசியா மீறினான். ஹல்லேலூயா. மேட்டிமை நிமித்தம். ஹல்லேலூயா. மீறுதல் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நம்மை மீறச் செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மீறுதல்கள் எங்கே பெருகி கொண்டிருக்கிறதோ அங்கே சீர்கேடுகள் அதிகரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதலை சுமந்தவர் கேட்கிறார், மகனே, மகளே, உன்னுடைய மீறுதலை விட்டு ஹல்லேலூயா இனியாகிலும் மனம் திரும்பி என்னுடைய வார்த்தைகளின்படி வாழ உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க மாட்டாயோ? என்னுடைய கட்டளைகளை மீறாமல், என்னுடைய கற்பனைகளை மீறாமல், என்னுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு உன்னுடைய மனமேட்டிமையை விட்டுவிட்டு தாழ்மைப்பட்டு ஹல்லேலூயா என்னிடத்திற்கு திரும்ப மாட்டாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த பகல் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்.